ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோ ஸ்பெஷலே ரோட்சைட் காளான் மசாலா. லைட்டாக மழை பெஞ்சு ஹெவியாக வெதர் மாறினாலே போதும், சட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் ரோட்சைட் கடையில் இருக்க காளான் மசாலா வாங்கி சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டுக்கு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு கேபேஜை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஒயிட் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மசாலா எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம், கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூமில் வந்து நிறைய ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் இருக்கிறனால வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மஷ்ரூம்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் எடிபிள் மஷ்ரூம்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ஸ் கிடைக்கும். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஒயிட் ப்ளஸ் ப்ரௌன் பட்டன் மஷ்ரூம்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு ஸ்டெம் பார்ட் வேணும்னா அதையும் நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மேலே இருக்கிற பார்ட் மட்டும் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து கேபேஜ், மஷ்ரூமோட நல்லா கலக்கணுங்க. அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வடை போடுற அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகவும் நம்ம உருட்டி வச்சுருக்கிறத நல்லா வடை போல் தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வேணாட்டி ரேண்டமாக நீங்கள் உதுத்து பொரிச்சும் எடுத்துக்கலாங்க. 2 சைடும் நல்லா வெந்திருக்கணுங்க. ஸோ அப்பப்போ நம்ம டில்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மஷ்ரூமோட கேபேஜ் சேர்த்துருக்கனால சீக்கிரம் கருகிருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாகவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே சூப்பராக குக் ஆயிடுச்சுங்க. நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சூடு ஆறினவும் அது குட்டி குட்டி பீசஸாக நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காளான் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாங்க. 3 வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு ப்ளஸ் தண்ணியில் ஊற வச்ச ட்ரை ரெட் சில்லியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சியில் எடுத்து வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கார்ன் எடுத்துக்கலாங்க. அந்த கார்னை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா ஆனியன்ஸ் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சாட்டே ஆகவும் நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாவை அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு திக்கர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்க போகிறாங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் லம்ஸ் இல்லாத அளவுக்கு கலக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை உதுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி அப்படியே வந்து நல்லா ஸ்மாஷர் அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டால் போதுங்க. சட்டுன்னு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க, எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம் கார்ன் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், டேஸ்டியான அதே ரோட் சைட் காளான் டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சோறு ரெடியாக யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.